கிரைஸ்ட் வந்து நீங்கள் டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான விஷயம் தான். ஆனால் அப்போ மக்கள்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டாரு, நம்ம எல்லாரையும் வந்து காப்பாற்ற போகிற. ரோம் கவர்மெண்ட் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப ஆட்சி அதிகாரத்தில் ரொம்ப பயங்கரமாக டெரராக வச்சிருந்துச்சு மக்களை. ஸோ வந்து ரோம் கவர்மெண்ட்டை வீழ்த்தி ரோம் கவர்மெண்ட் வந்து ஓவர் த்ரோ பண்ணிவிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கடவுளின் அரசாங்கத்தை வந்து பூமியில் வந்து நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, சீசருக்கு வந்து நாங்கள் வந்து டேக்ஸ்லாம் கட்டுறோமே, அரசர் கிங் சீசருக்கு வந்து நாங்கள் டேக்ஸ்லாம் கொடுக்குறோமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான், சீசருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவர் கொடுத்துக்கோங்க, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதே கடவுளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் மக்கள்லாம் ஷாக்கு, யார் இவர் சீசருக்கு எதிராக வந்து போர்க்குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் வந்து நம்ம நினைப்போம், ஏன்னா டேக்ஸ் கொடுக்கறது தானேப்பா கஷ்டம், எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது தானே கஷ்டம், அதை எதிர்த்து கடவுள் வந்து ஏதாச்சும் பேசுவார், அது வேணான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா நீ அதெல்லாம் கொடு, ஆனால் வந்து உன் மனசை வந்து கடவுளுக்கு கொடு அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை கொடுக்கறதா இருக்கிறதுலையே கஷ்டம். வெளியில் காசு பணம் மெட்டீரியல்லாம் கொடுத்துடலாம், யாருக்கு வேணால் என்ன வேணால் கொடுத்துடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த மனசை வந்து ஒருத்தர் கொடுக்கறது வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அதனால தான் சொல்லுவாங்க, லவ்வை வந்து யூ கேனாட் பை, ரைட்? ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் திங்ஸ் கொடுத்தாலும் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒருத்தரை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஹார்ட் அண்ட் இட்ஸ் சம்திங் வெரி intimate and that's the relationship between man and God also. It's very pure and it's very I don't know அது எப்படி சொல்கிறதுன்னு. ஸோ அது வந்து அதுதான் உண்மையிலேயே கஷ்டம். ஸோ let us all give our hearts to God and இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ் நம்ம வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், கடவுளுக்கு காணிக்கைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் திங்ஸை பண்ணாலும் அதை விட முக்கியம் நம்மளுடைய மனசு அப்படின்றத நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஸோ காட் பிளெஸ் யூ ஆல். நான் உங்கள் ரிச்சர்ட் அஸ்வின். லவ் யூ ஆல். நன்றி, வணக்கம்.